படிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம முத்து வந்து சின்ன வயசில் கொண்டு போய் அவங்க பாட்டி வீட்டில் இருந்து விட்டுறாங்க. அது அங்கேயே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜோசியர் வந்து 6 வருஷத்துக்கு வந்து உங்கள் பையனை வந்து நேருக்கு நேர் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயாட்ட சொல்லுவோமே, விஜயா வந்து முத்துவை பார்க்கறதுக்கு போகாமே இருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து வந்து இங்கே வந்து மனோஜை மட்டுமே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு முத்துவை அப்படியே விட்டுட்டாங்க. 6 வருஷம் முடிஞ்சு வந்து நம்ம முத்துவை கூட்டிகிட்டு போகலான்ட்டு வர்றப்ப முத்து வந்து போக மாட்டேன்னு சொல்லிடுவார். இல்லை நான் போக மாட்டேன், எங்கள் பாட்டி வீட்டிலையே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த இதில் வந்து இடையில வந்து ஒரு பையனை வந்து ஒரு பையன் அடிச்சிட்டேன்னு சொல்லி முத்து போய் தட்டி கேட்குறாங்க. அதை வந்து நம்ம விஜயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இந்த வயசுலேயே இவ்வளோ முரடானா வளர்றானே, பயமாக இருக்கே, வேறு பெரிய ரவுடி ஆயிடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டிக்கு கால் பண்ணி என்னங்கத்த இப்படி வந்து நான் முத்துவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோமே, எங்கே பார்த்தேன், வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு 6 வருஷத்துக்கு நானும் முத்துவும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது, அப்படியே நான் வீட்டுக்கு வந்தால் என் கூட வரணும்னு சொல்லி அழுவான், அதனால தான் நான் வரவே இல்லை, அதனால தான் நான் தூரத்தில் நின்று பார்த்தேன், அங்கே ஒரு பையன் விளாண்டுட்டு இருக்கப்ப அந்த பையனை பிடிச்சி அடிச்சிட்டான் அப்படிங்குமே. இல்லை அதை நானும் விசாரித்தேன், அந்த பையன் இன்னொரு பையனை பிடிச்சி அடிச்சிருக்கான், அதனால தான் முத்து வந்து அவனுக்கு தட்டி கேட்டிருக்கான் அப்படிங்குமே. இல்லை இந்த வயசுலேயே முரடானா வளர்றானேன்னு பயமாக இருக்குது அப்படிங்குமேனு. அப்படியெல்லாம் இல்லை, தப்பாக தட்டி கேட்குறவன் வந்து நான் ஒரு நல்ல மனுஷன்தான், அந்த இதில் தான் நான் முத்துவை பார்க்குறேனே தவிர மற்றபடி அவன் எந்த இதுவுமே பண்ண மாட்டான். அண்ணாமலையை நான் எப்படி நல்ல பையனாக வளர்த்தனோ அதே மாதிரி நான் முத்துவையும் வளர்ப்பேன், நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி என்னதான் இருந்தாலும் ஒரு ஆறுதலாக அப்படியே விட்டுருவாங்க. 6 வருஷமாக முத்துவை பார்க்க வரவே மாட்டாங்க. நம்ம அண்ணாமலை மட்டும்தான் வந்து பார்த்துக்கிட்டே போவாங்க. அப்புறம் வந்து 6 வருஷம் கழிச்சு வந்து முத்துவை கூட்டிகிட்டு போகலான்னா, நான் வரமாட்டேன், நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் தானே என்னை பெத்த அம்மா, ஆனால் ஏன் நீங்கள் 6 வருஷமாக பார்க்கவே வரல, உங்கள் முகமே எனக்கு மறந்துருச்சு, நான் பாட்டி கூடயே தான் இருப்பேன் அப்படிங்குமே. அதெல்லாம் இல்லை, வா நான் தெரியாமல் கொண்டு வந்து உன்னை விட்டுட்டேன், இப்போ வா நம்ம கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்குமே. கூட்டிகிட்டு எப்படியோ வலுக்கட்டாயமாக இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம மனோஜுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு, மனோஜ் வந்து என்னன்னா முத்து மேலே பாசத்தை காட்ட விடாமையே மனோஜ் வந்து அவங்க அம்மாவை பிரிப்பாங்க. அந்த கோவத்தில் வந்து நம்ம முத்து வந்து தட்டையெல்லாம் விசிறி அடிச்சிருவாங்க. அந்த இதில் வந்து விஜயா வந்து சூடு வச்சு விட்ருவாங்க. என்ன இந்த வயசுலேயே ரவுடியாக வளர்றியா அப்படின்னு சொல்லி சூடு வைக்கவுமே உடனே பாட்டிக்கு கால் பண்ணி, பாட்டி நான் அங்கேயே வந்துடுறேன் பாட்டி, இனிமேல் இங்கே நான் இருக்க மாட்டேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, அம்மா எனக்கு சூடு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோமேனு. எதுக்காக அப்படி வச்சா அப்படிங்கவுமே அப்புறம் வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எங்கே அவகிட்ட கொடு அப்படிங்கவுமே ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. நீ இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து முத்து வந்து ஜெயிலுக்கு போனாங்கிற விஷயத்த வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்